வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவோடாக இணைந்திருக்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜயினுடைய பல வகைப்பட்ட கருத்துகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் சரி, அரசியல் பரப்பிலும் சரி, சற்று பேசு பொருளையும் உற்று நோக்கலையும் உண்டு பண்ணியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பேசிய அந்த கச்சதீவு தொடர்பிலான ஒரு நகர்வு, மீனவர் பிரச்சினை தொடர்பிலான ஒரு நகர்வு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளை உண்டு பண்ணியிருந்தது. அது சார்ந்தான நகர்வுகள் ஸ்ரீலங்காவிலும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் கடந்த ஆண்டில் எங்கும் பசி பற்றிய செய்திகள் இல்லை என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். தென்னிலங்கை செய்தித்தாள் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது மக்களின் நெருப்பு அணைந்து விட்டதாக நாங்கள் நினைக்கின்றோம். திவாலான நாட்டை நாங்கள் கைப்பற்றினோம். சில இடங்களில் மக்களுக்கு உணவு இருக்கவில்லை. மக்களுக்கு பாவற்காய் சாப்பிட்டு வாழ்வதாக செய்திகள் வந்திருந்தன. ஆனால் அந்த அரசாங்கத்தின் ஆண்டில் எங்கும் பசி இருப்பதாக நாங்கள் கேள்விப்படவில்லை. இப்போ எங்களுடைய ஆட்சியில் எங்கேயுமே பசி இல்லை என்ற விடயத்தை டில்வின் சில்வா சொல்லியிருக்கிறார். பொருட்களின் விலைகளை நாங்கள் கட்டுப்படுத்தியுள்ளோம். அப்பொழுது விலைகள் மிக அதிகமாக இருந்தது. தொழிலதிபர்களிடம் கேட்டால் சந்தையில் பொருட்களின் விற்பனை அதிகமாக இருப்பதாக எல்லோரும் சொன்னார்களா? ஒரு வருடத்தில் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளோம். ஆனால் நாம் செல்ல வேண்டிய தூரம் அதிகம். ஆனால் இந்த குறுகிய காலத்தில் மக்களுக்கு இவ்வளவு நிவாரணம் அளித்திருக்கிறோம். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரமானியம் 25,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஜனவரி முதல் ஏழை பிள்ளைகளுக்கு, அதாவது ஏழை பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்காக 6,000 வழங்கப்பட்டிருக்கிறது. நிவாரணம் பெறுநவர்களின் நிவாரணம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. நிவாரண காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. கடினமான பொருளாதாரம் இருந்த போதும் அரசியலில் எங்கள் சலுகைகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கினோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை டில்வின் சில்வா சொல்லியிருக்கிறார். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது உண்மையில் ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்கிறது. அந்த ஒரு வருட அவர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது என்பது சார்ந்து அரசியல் பிரமுகர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அதே போன்று ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்பிக்கள், அந்த கட்சி சார்ந்தானவர்கள், சாராதோர் என்று சொல்லி ஏராளமானோர் பல விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது டில்வின் சில்வா சொல்லியிருக்கிறார், தங்களுடைய ஆட்சி சீராக நடக்கிறது. பொருளாதார நெருக்கடி இல்லை, பசியில் ஒருத்தரும் இல்லை, எல்லாமே நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம் என்று. ஆனால் மக்கள் சார்பில் இருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன செய்தார்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் இல்லை. அவர்கள் அந்த தேர்தல் காலத்தில் கொடுத்த அந்த விஞ்ஞாபனத்தை, அந்த வாக்குறுதிகளை கூட அவர்கள் நிறைவேற்ற தவறி இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் ஊழல் என்று சொல்லி கடந்த காலத்தில் இருக்கிறவர்களை பழி வாங்குகின்ற தன்மைதான் அதிகரித்திருப்பதாக மக்கள் சொல்வதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஆளுங்கட்சி சார்ந்து அந்த கட்சியினுடைய அதிகாரிகள் சொல்லுகின்ற இவ்வாறான கருத்துக்களை எவ்வளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இதை தாண்டி விஐபிகளுக்கான பாதுகாப்பை அதிகரிப்பது குறித்து சிறப்பு அறிக்கை தயாரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அரசு புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த அந்த தகவல்களின்படி தற்போதைய அரசாங்கத்தின் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள், விஐபிகள் உட்பட அவர்களின் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி யாருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்படும், அது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து தற்போது அறிக்கை கூறப்பட்டிருப்பதாக சொல்லுகின்றார்கள். இதற்கிடையில் இதுபோன்ற பாதுகாப்பு அதிகரிப்பு தொடர்பாக இதுவரை எந்த கோரிக்கைகளும் வரவில்லை என்றும், அத்தகைய கோரிக்கைகள் பெறப்பட்டால் அவை பரிசீலிக்கப்படும் என்று சொல்லியும் பாதுகாப்பு துணை அமைச்சர் அருண ஜெயசேகர சொல்லியிருக்கிறார். ஒரு புறம் பாதுகாப்பு துணை அமைச்சர் இப்படியான ஒரு விஷயம் இல்லை என்று சொல்லுகிறார். இன்னும் இது சார்ந்து அறிக்கைகள் தயாரிக்கப்படுவதற்காகவும் பரிசீலிப்பதற்காக சொல்லப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நகர்வோடு நாம் கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் ரத்து செய்யப்படுகின்ற பொழுது, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான இந்த பாதுகாப்புகள், அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் ரத்து செய்யப்படுகின்ற பொழுது, தேவையில்லை இவர்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு அதிகாரிகள் காணும் என்று சொல்லி குறைக்கின்ற பொழுது, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் சொன்ன ஒரு விடயம், இதே போன்று இவர்கள் முன்னாள் ஜனாதிபதி என்று சொன்னால் என்று ஒரு நாள் அனுர்குமார் திசாநாயக்கம் முன்னாள் ஜனாதிபதி ஆகிய நிலைக்கு வரக்கூடியதாக இருக்கும். அவருக்கான பாதுகாப்புகள் அன்றும் இதே போன்றுதான் பாதுகாப்புகள் இல்லாமல் இருக்க வேண்டிய தேவை. ஆகவே அவர் ஒரு சாதாரண நபராக நாம் வாழ ஆசைப்படுவதாகவும், அது தேவையில்லை, எங்களுடைய உயிர்களுக்கு தாங்கள் பாதுகாப்பு வழங்குவதாக அவ்வாறான ஒரு நகர்வுகளை அண்மைய நாட்களுக்கு முன்னால் ஒன்று பண்ணியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது சார்ந்து விஐபிகளுக்கு, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதே போன்ற எம்பிக்களுக்கு என்கின்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், பாதுகாப்பு துணை அமைச்சர் அருண ஜெயசேகர்
சொல்லியிருக்கிறார். இது சார்ந்த எந்த கோரிக்கைகளும் எங்கள்கிட்ட வரல. அப்படி வந்தால் நாங்கள் பரிசீலிப்போம் என்றொரு விடயம் தான் தற்பொழுது நமக்கு ஒரு பேசு பொருளை தந்திருக்கின்றது. இதனுடைய நகர்வுகள் எப்படி வரப்போது, உண்மையிலே அந்த அறிக்கை வந்திருக்கிறதா இல்லாட்டி இப்படியான ஒரு விஷயம் நடக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் ஒரு கையாளாகாத அரசாங்கம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கு, இவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்றொரு விடயத்தை தான் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரோஹித அபேகுணவத்தவின் பிறந்த நாளை முன்னிட்டு களுத்துறை இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அங்கு மஹிந்தவிடம் ஒரு வருடத்தை நிறைவு செய்த அரசாங்கத்தின் நிலை குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதற்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். இந்த அரசாங்கம் ஒரு சோம்போரித்தனமான அரசாங்கம் என்றும் செய்யும் ஒரு வேலையிலும் பயனில்லை என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் மக்களும் சொல்கிறார்கள். சோம்போரி என்பதை தாண்டி மக்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு என்ன செய்தார்கள் என்கின்ற கேள்விகளை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இருக்கின்ற பொழுது இந்த இந்தியாவை மீறி மாகாண முறைமையை எவராலும் இல்லாது செய்துவிட முடியாது என சுட்டிக்காட்டிய வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர்கள் தமிழ் மக்களின் இருப்பை உறுதி செய்யும் மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்த தேர்தலை விரைவாக இந்த அரசு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார்கள். வேன் டெக்ஸ்ட் நிறுவனத்தின் அனுசரணையில் கடந்த வடக்கு மாகாண சபையின் அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், மாகாண சபையின் உறுப்பினர்கள் பங்கேற்புடன் மாகாண சபையின் கடந்த கால அனுபவம் மற்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்பிலான கருத்தரங்கு ஒன்று அண்மைய நாட்கள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. ஒரு தனியார் விருந்தினர் விடுதியில் தேர்தல் பின்னோக்கி செல்வதற்கான ஏது நிலைகள், இதன் பிறகு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களுக்கான EPRLF சார்பில் சர்வேஸ்வரன், தமிழரசு கட்சி சார்பில் ஆனோல்ட், EPDP சார்பில் தவநாதன், ஃப்ளட் சார்பில் கஜதீபன், சிலோ சார்பில் குகதாசன் ஆகியோர் இணைந்து ஊடக சந்திப்பு ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். அதன் போது பல விடயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதாவது இந்த சந்திப்பு சார்ந்த ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக இருந்தது. மிக முக்கியமான விடயமாக தேர்தல் பின்னோக்கி செல்வதற்கான ஏது நிலைகள் குறித்து அனைத்து கட்சிகளும் ஒருமித்த நிலையில இருந்து ஆராய்ந்திருக்கிறோம். குறிப்பாக அனைத்து கட்சிகளும் சம உரிமை வழங்கி அதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதாகவும், ஆனால் இன்றைய அரசு மாகாண சபை முறைமையை விரும்பாத ஒன்றாகவே இருக்கிறது. கடந்த காலங்களில் இந்த அரசின் நிலைப்பாடு மாகாண சபை முறைமைக்கு எதிரானதாகவே இருந்தது. குறிப்பாக தேர்தலை பழைய முறையிலா புதிய முறையிலா நடத்துவது என்ற விவாதத்தை கையில் எடுத்து அரசுகள் காலத்தை தாழ்த்தி வருகிறார்கள். புதிய முறைமை என்றால் எல்லை நிர்ணய முறையில் ஏற்பட்ட குறைபாடு நீக்கப்பட்டால் அல்லது சீர் செய்யப்பட்டால் தான் தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளது. ஆனால் பழைய முறையில் நடத்துவதாயின் அது இலகுவானது. நாடாளுமன்றத்தில் அதுக்கான அமைதியை பெரும்பான்மையுடன் இந்த அரசு சுலபமாக பெற முடியும். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வின் முழுமையான தீர்வாக மாகாண சபை முறைமை இல்லாது விடினும் அதுவே தீர்வின் ஆர்வமாக இருக்கிறது. அதனால்தான் அரசுகள் தேர்தலை நடத்த அக்கறை காட்டுவதில்லை, அதையே அந்த அரசும் செய்கிறது. இதே நேரம் தமிழ் மக்களுக்கு இது அவர்களது இருப்புடன் தொடர்புடைய ஒன்று. ஆனால் ஏனைய மாகாணங்களுக்கு அது அவசியமற்றதாக இருக்கலாம். தேர்தலை நடத்த அரசு விரும்பாவிட்டாலும் குறைந்தபட்சம் இதை வடக்கு கிழக்கிலாவது நடத்த வேண்டும். இதை அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குரலில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே சர்வதேச சமூகம் எமது அரசியல் உரிமை குறித்து பேசுகிறது. இந்திய அரசும் ஐநாவில் வலியுறுத்துது. குறிப்பாக ஐநாவின் தற்காலிக வரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அதிகாரிகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. இதனால் இந்த விடயம் தற்போது இது சர்வதேச குரலாக இருக்கிறது. அதனால் மாகாண சபை முறைமை நீக்கப்பட்டால் இந்தியாவுடன் இலங்கை நேரடி மோதும் இது ஒரு சம்பவமாக உருவாகிவிடும். அதனால மாகாண சபை முறைமையை நீக்க அரசு முயலாது. அதே நேரம் புதிய அரசியலமைப்பினூடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வு முழுமையாக கிடைக்குமாக இருந்தால் மட்டுமே மாகாண சபை முறைமையை இல்லாது செய்ய சாத்தியம் ஏற்படும் என்று தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் ஸ்ரீலங்காவில் பல நகர்வுகள் இடம்பெறுகிறது. அதில் ஒன்று மாகாண சபை முறைமையாக இருக்கின்றது. ஆகவே இதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது? தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய ஆட்சியில் எப்படியான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போது? ஒரு வருஷத்துக்குள்ள தாங்கள் செய்ய வேண்டியவை எல்லாம் ஓரளவு பூர்த்தி என்று அவர்கள் சொல்லியிருந்தார். மக்கள் மீண்டும் மீண்டும் குற்றம் சொல்லுகின்ற அந்த தன்மையை குறைப்பதற்கு, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவினோட சந்திப்போம். வணக்கம்.